Greetings everyone. நம்ம பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொபிட்டோரா கேஸ் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எதை ரிலேட் பண்ணி வரக்கூடிய கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹியூமன் வைல்ட் லைஃப் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட்னு சொல்றோம் இல்லையா, அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு கேஸ் தான். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பொபிட்டோரா அப்படிங்கிறது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகேங்களா? ஸோ இந்த பொபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இதனுடைய பவுண்டரிஸை ஆல்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கேஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும். அப்பதான் ஹியூமன்ஸோட ரைட்ஸும் அந்த இடத்துல வந்து என்ஷூர் ஆகும், பாதுகாக்கப்படும். அதே மாதிரி அனிமல்ஸோட ரைட்ஸும் அந்த எக்கோசிஸ்டமோட ரைட்ஸும் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பொபிட்டோரா கேஸ் அப்படிங்கிறது ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் ரிலேட் பண்ண கேஸ். பொபிட்டோரா அப்படிங்கிறது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. அடுத்தது, who vetoed the resolution that aimed to ban nuclear weapons in space அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ரெசல்யூஷன் எங்க வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்திருக்கும். யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில்ல 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சோ அதுல 5 பேர் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் நினைச்சாங்க அப்படின்னா இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 5 பேரும் ஓகே சொன்னாதான் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகும். இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் வீட்டோ பவர்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த விண்வெளியில அணு ஆயுதங்களை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது அந்த ரெசல்யூஷன். அது எங்க வந்துச்சு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்துச்சு. ஓகேங்களா? யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து தான் இந்த ஒரு ரெசல்யூஷனை ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து கொண்டு வந்த இந்த ரெசல்யூஷனை யாரு வீட்டோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான் வீட்டோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் அவங்க வீட்டோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி இருக்கு. அப்போ இதுக்கு மறுபடியும் ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன ட்ரீட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்டியை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு 1967 வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? WMD அப்படின்னு சொல்லுவோம். வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற எதுவுமே வந்து நமக்கு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கும். ஓகேவா? அடுத்தது, which tribal community has voted for the first time in 18th லோக்சபா எலெக்ஷன்? யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான்ல இருக்கக்கூடிய ஷோம்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைபல் கம்யூனிட்டி ஒரு 7 வாக்காளர்களுக்காக 7 ஓட்டர்ஸ்க்காக நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு போலிங் பூத் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், with whom has Bharat Electronics Limited signed an agreement for cooperation in quantum technology அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸும் IIT மண்டி, ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய IIT மண்டியும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், who will receive the Lada Dinanath Mangeshkar Award for the year 2024? யார் இந்த சோஷியல் சர்வீஸ்க்காக எக்ஸம்பிளரி சோஷியல் சர்வீஸ்க்காக பண்றாங்க? ஸோ யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் அமிதாப் பச்சனுக்கு, ஃபர்ஸ்ட் டைமா 2021ல நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கும், செகண்ட் டைமா ஆஷா போஸ்லே அவங்களுக்கும், தேர்ட் அவார்டு வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் கொடுக்க போறாங்க இந்த வருஷம் அமிதாப் பச்சனுக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.